நான் தான் நேத்து ரிவ்யூலயே சொன்னேனே. கண்டிப்பா கடைசி டாஸ்க்ல ஏதாவது ஒரு கொலப்படி பண்ணி மாயாவ வின் பண்ண வைப்பாங்க அப்டின்ட்டு. அதுக்கேத்த மாரி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. பட் இது கூட எனக்கு என்னமோ விஷ்ணுக்கு சாதகமா போகும் அப்டின்னு தான் தோணுது. சோ இந்த முதல் ப்ரோமோல என்ன இருந்தது அப்டிங்கறது இந்த வீடியோல பாத்துரலாம். ஆனா டிக்கெட் டு ஃபினாலேல இவங்க பண்ற அட்டூழியம் இருக்கு இல்லையா? சத்தியமா தாங்க முடியல. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம சம்பவத்துக்குள்ள போயிரலாம். ஏன்டா டிக்கெட் டு ஃபினாலே அப்டிங்கிற அந்த டாஸ்க்கு உண்டான மரியாதையே போச்சேப்பா. போன வருஷம்லாம் டிக்கெட் டு ஃபினாலே அப்டிங்கிறது பகலா நடக்கும். அப்படி நடக்கிறதுனால நானே உங்களுக்கு ஃபுட் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே உங்களை சமைக்கலாம் வச்சிருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு இன்டென்சிட்டியா டாஸ்க் எல்லாம் போகும். விசித்ரா உள்ள இருக்காங்க, சரி ஓகே, அவங்களால பிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாது, ஓகே. அதுக்குன்னு எல்லாமே பிசிக்கல் டாஸ்க் இல்லாமலா கொடுப்பாங்க. ஃபுல்லாவே இந்த இடத்துல மைண்ட் கேம் பண்ற மாதிரியே டாஸ்க் கொடுக்குறாங்க. அதுவும் மொக்கையா கொடுக்குறாங்க. பரமபதம், விஷ்ணு தினேஷ் சொன்ன மாதிரி பாலை உருட்டி விடுறது, கல்ல தூக்கி போடுறது, இதெல்லாம் ஒரு டாஸ்கா? இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன தெரியுமா? கடைசியா இப்போ ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அதுல ஜெயிச்சா 5 பாயிண்டா? நான் நேத்தே சொல்ல, மாயாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. நிக்சன் இப்ப 4 பாயிண்ட்ல இருக்காப்ல. சப்போஸ் நிக்சனும் பூர்ணிமாவும் இதை ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல 5 பாயிண்ட் கிடைச்சதுன்னா அவங்க டிக்கெட் ஃபினாலே போயிடுவாங்க. நிக்சனுக்கு டிக்கெட் ஃபினாலே கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க்? சோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு வஸ்டான டாஸ்க். டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போர்டு இருக்கு. அந்த போர்டு கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் போல. அந்த போர்டை ஒரு பிளேட்ல இவங்க அழுத்தி பிடிக்கணும். டீமா தான் பிடிக்கிறாங்க. 4 பேரா பிடிக்கிறாங்க. புள்ளி கேங் ஃபுல்லா ஒரு சைடு மாட்டிக்கிச்சு, அந்த சைடு தினேஷ் கேங் ஃபுல்லா ஒரு சைடு மாட்டிக்கிச்சு. தினேஷ் விஷ்ணுவும் பிளான் பண்றாங்க, 2 சைடு நம்ம பிடிச்சிக்கலாம். நடுவுல மணி ரவினா ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்க 3 பேர் ஒரு டீம்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் வீக்கான டீம் தான். அதனாலதான் பூர்ணிமா இந்த இடத்துல கேக்குறாங்க. அதுவும் விஜய் கிட்ட. அதுவும் இப்ப மட்டும் வந்து கேட்பாங்க, நீ கரெக்டா டீம் பிடிச்சிருக்கணும், இது அன்ஃபேருங்க, எங்களால எப்படிங்க பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்க டீமா ஆடலாம். அதுவே டீம் வைஸாவே டாஸ்க் வந்துருச்சு அப்படின்னா இது அநியாயம், நான் அந்த டீம்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த டீம்ல வந்து 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க, விஷ்ணு, தினேஷ், மணி அப்படின்ட்டு. இங்க வந்து அப்படி கிடையாது இல்லையா? அதனால இது அன்ஃபேர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அலிகேஷன் வைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல தினேஷ் விஷ்ணு ஓரளவுக்கு ஹோல்ட் அப் பண்ணி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாயாவோட டீம்ல லைட்டா இறங்குற மாதிரி தெரியுது. பட் இது எவ்வளவு நேரம் போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த டாஸ்கே ராத்திரி 7 மணிக்கு மேல ஆரம்பிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைய உட்கார வச்சு எல்லாருக்கும் நல்லா சோறு போட்டு எல்லாரையும் நல்லா திங்க வச்சு உங்களை இதுக்கு தாண்டா கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியே பிக் பாஸ் ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு போட்டாங்க. நான் கூட இன்னைக்கு வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். இந்த படையப்பா படத்துல வரும் இல்லையா, அந்த ரஜினி ஒரே பாட்டுல பெரிய ஆளாவாரு, அந்த மாதிரி ஒரு சாங் போட்டாங்க. நான் கூட இன்னைக்கு வேற லெவல்ல இருக்க போது, ஒரு 2-3 டாஸ்க் வரிசையா வைக்க போறாங்க, டேபிள் போர்டே மாற போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சேன். வாய்ப்பே இல்லையே. நாங்க இந்த மாதிரி மொக்க டாஸ்க் தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. நேத்தே நான் ரிவ்யூல சொல்லியிருந்தேன், ரோட்ல போற ஒரு தள்ளுவண்டிக்காரன் அடிச்சு ஒரு 10 மயில் பொம்மையை வாங்கி வந்து கோல்டு பெயிண்ட் அடிச்சு ஏமாத்திட்டானுங்க அப்படின்ட்டு. அந்த தள்ளுவண்டிக்காரன் கிட்ட அந்த பிளேவுட் இருக்கும் இல்லையா, தள்ளுவண்டியில அடியில அந்த பிளேவுடையும் திருடின்னு வந்துட்டானுங்க போல. அதை இந்த இடத்துல பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிற மாதிரி கோல்டு பெயிண்ட்ல எழுதி அதையே இந்த இடத்துல ஒரு டாஸ்கா வச்சுட்டானுங்க. இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே காரி துப்ப தோணுது. பட் என்ன பண்றது, கேட்டா விசித்ராமா இருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி டாஸ்க் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கம்பி கட்ட கதெல்லாம் சொல்லுவாங்க. விடிய விடிய வைக்கிற ஒரு டாஸ்க் கூட இல்ல, கயிறை பிடிச்சு ரொம்ப நேரம் நிப்பாங்க. கவின் சீசன் எல்லாம் ஒரே கல்ல 5 கட்டையை பேலன்ஸ் பண்ணி நிப்பாப்ல, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. இத்தனைக்கு இந்த வருஷம் தெலுங்கு பிக் பாஸ் உடைய சீசன் போய் பாருங்க, அதுலயும் 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பாரு. அத்தனைக்கும் அவருக்கு கையெல்லாம் உடஞ்சு போயிருக்கும், லிட்டரலா கை உடஞ்சு போயிருக்கும். அப்படி இருந்தோம் டஃப்பான டாஸ்க் தானே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பாகுபலி மாதிரி கட்டையை எழுகிற டாஸ்க் எல்லாம் வச்சாங்க. பயங்கரமா இருந்தது பாக்கிறதுக்கே. லைவ்ல எல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போச்சு. அதெல்லாம் பாக்கிறதுக்கே சுவாரஸ்யமா இருந்தது, யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. பட் இங்க பாக்கிறதுக்கு எதுக்குடா டிக்கெட் ஃபினாலே இப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பாருங்களேன், மேபி அடுத்த வாரம் கூட நாங்க டிக்கெட் ஃபினாலே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு உருட்டலாம். ஆனா நேத்து விஷ்ணு ஜெயிச்சது மாயா அண்ட் கேங்க்கு சுத்தமா பிடிக்கல. இதுல பூர்ணிமா ஒரு உருட்டுனாங்க. நான் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஆடி இருந்தேன் அப்படின்னா ஈஸியா தட்டி தூக்கிட்டு வந்திருப்படா அப்படிங்கிற மாதிரி நிக்சன் கிட்ட வாய்ஸ் அவடால் வேற. இதெல்லாம் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா அடுத்தவன் ஜெயிச்சா தான் பொறுக்க மாட்டேங்குது. மாயா ஜெயிச்சா பூர்ணிமாக்கு பொறுக்க மாட்டேங்குது, பூர்ணிமா ஜெயிச்சா மாயாக்கு பொறுக்க மாட்டேங்குது. இது எங்க போய் முடிய போதோ. சோ இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல எல்லாரையும் மீட் பண்றேன். Bye bye, thank you guys.